வணக்கம். உங்களை அன்புடன் அழைக்கிறது அன்னை மீனாட்சி சமையல். இன்றைக்கி எள்ளு இட்லி பொடி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் கருப்பு எள்ளு 1 கப்பு கருப்பு உளுந்தம்பருப்பு, 1 கப்பு கடலைப்பருப்பு, ருசிக்கு ஏற்ப உப்பு, மிளகா வத்தல், இது பெருங்காயத்தூள். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கணும். கடலைப்பருப்பை எடுத்து இருப்பு சட்டியில் போட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்தாதான் நம்மளுக்கு மிக்சியில் நல்லா அரைப்படும். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இதை தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கிடுவோம். அடுத்து நம்ம கருப்பு உளுந்தம்பருப்பு எடுத்து இதே மாதிரி வாசம் வரந்தட்டிக்கும் வறுத்துக்கிடுவோம். எங்கள் வீட்டில் இட்லி பொடினா ரொம்ப பிடிக்கும் பிள்ளைங்களுக்கு. உங்கள் வீட்லேயும் இட்லி பொடினா பிள்ளைங்க ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்களான்னு சொல்லுங்கள். இப்போது நல்லா நம்ம வாசம் வர வரைக்கும் வறுத்தாச்சு. அதையும் தட்டில் கொட்டி ஆற வச்சாச்சு. அடுத்து எள்ளு ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதில் இரும்பு சத்து, அயன் கண்டென்ட் நிறைய இருக்குது. நம்ம சும்மா எள்ளு மிட்டாய் சாப்பிடு, எள்ளு உருண்டை சாப்பிடு அப்படின்னு சொல்லி பிள்ளைங்கள்ட்ட கொடுத்தோம்னா பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம உணவுகள்லையும் சேர்த்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அதோடைய எள்ளு சத்து இந்த மாதிரி பிள்ளைங்க விரும்பி சாப்பிடாத பொருள்களெல்லாம் நம்ம உணவோடு சேர்த்து கலந்து கொடுக்குறப்போ அதை அவங்க சாப்பிடக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு வருது. அதனால தான் இந்த மாதிரி எள்ளு பொடியெலாம் செஞ்சு கொடுத்துட்றது. இப்போ நல்லா அது வாசம் வர வரைக்கும் வறுத்து எள்ளு வறுக்கையில் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கவனமாக வறுக்கணும். வெடிச்சிடும். டப்புன்னு இருப்பு சட்டியில் போட்டதும் வெடிக்கும். நம்ம அதை அதில் கையில் தெரிச்சிடாமல் கவனமாக வறுத்து தட்டில் கொட்டியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணுன்னா மிளகா வத்தல் எடுத்து வறுத்துக்கிடுவோம். வெறும் மிளகா வத்தல் வறுத்தோம் அப்படின்னா கமரும். அதனால் ஒரு சொட்டு எண்ணெயும் 2 உப்புக்கல்லும் போட்டு வறுத்தோம் அப்படின்னா அந்த மிளகாயோடைய காரத்தன்மை நமக்கு புகசலாக வராது. அது எங்கள் ஊரில் அப்படி தான் சொல்லுவாங்க. ஒரு மாதிரி நெடி வரும். அதனால் நம்மளுக்கு இருமல் வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த 2 உப்புக்கல் போட்டு வறுத்தோம் அப்படின்னா அந்த நெடியை குறைச்சிரும். இப்போ ஒரு நிமிஷம் நம்ம வறுத்துட்டு கூட அடுப்பையும் அமர்த்திடலாம். ஏன்னா நமக்கு ஒரு சிலருக்கு இந்த நெடி சேராது. அதனால் நம்ம அந்த சூட்லேயே இருக்கட்டும்னு நானும் வச்சிட்டேன். எனக்கும் சேராது. 2 உப்புக்கல்லை போட்டு அதில் போட்டு அமர்த்தி வச்சாச்சு. அந்த சூட்லேயே இருந்தாலே மிளகா வத்தல் நல்லா நமக்கு வறுத்துரும். இப்போ அடுப்பை அமர்த்திட்டேன் பாருங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஒரு கை கொத்து கருவேப்பிலை, காஞ்ச கருவேப்பிலை இருந்ததுன்னா அதையும் போட்டு வறுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் தேவையான பொருட்கள் சொல்கிறப்போ உங்கள்கிட்ட இந்த கருவேப்பிலையை சொல்ல மறந்துட்டேன். இப்போ அதையும் சேர்த்து போட்டு வறுத்து பருப்போடு சேர்த்து ஆற வச்சுக்குவோம். நல்லா வாசம் வரும். சூப்பராக இருக்கும் இந்த வாசம் வறுக்கிறப்போ. காஞ்ச கருவேப்பிலையை வறுக்கிறப்போ அவ்வளோ நல்ல வாசமாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கிடுவோம். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த உப்பு, ருசிக்கு ஏற்ப உப்பு, பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு மிக்ஸி ஜாரில் எள்ளு பொடியை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் எல்லா பொருட்களையும் எடுத்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
இப்போ பாருங்கள், நல்லா திறக்கையிலேயே அவ்வளோ வாசமாக நல்லா கம கமன்னு அந்த எள்ளோட ஃப்ளேவர் வந்து பார்த்துக்கோங்க, அவ்வளோ வாசமாக இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த இந்த எள்ளு பொடியை வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இதோட டேஸ்ட்டை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.